கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி பாலை கொட்டி விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி கோவையில் ஆவின் பால் பண்ணை முன் மண்பானைகளை கையில் ஏந்தியவாறு விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். கேரளாவில் பால் உற்பத்தியாளருக்கு ஓய்வூதியமும் 100 ரூபாய் மானியத்தில் தீவனமும் விற்கப்படுகிறது என்றும் தமிழகத்திலோ தீவன விநியோகமே இல்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் குறை தெரிவிக்கப்பட்டது. ஆவின் பால் நிறுவனம் 14 ரூபாய் கொடுக்கிறது. ஆனால் பாலை பொதுமக்களுக்கு 26 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அந்த பால் விலையை ஒரு லிட்டருக்கு பசும்பாலுக்கு 20 ரூபாயும் எருமை பாலுக்கு 25 ரூபாயும் விலை உயர்வு கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம். இன்றைய நிலையிலே கேரளாவிலே 20 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பாலை கொள்முதல் செய்து அங்கு 24 ரூபாய்க்கு விற்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே 14 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து 26 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். ஒரு விதத்திலே விவசாயிகளும் பாதிக்கிறார்கள், அதை வாங்கி உபயோகிப்பாளர்களும் அதிலே பாதிக்கப்படுகின்றார்கள். தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வகையில் ஆவின் பால் பண்ணை நுழைவாயிலில் மண்பானைகளுடன் திரண்ட பால் உற்பத்தியாளர்கள் அங்கு மண்பானையில் இருந்த பாலை கீழே கொட்டினர். பிறகு அந்த மண்பானைகளை சிறுவாணி மெயின் ரோட்டில் நடுவே போட்டு உடைத்துவிட்டு கலைந்து சென்றனர். தங்களின் கோரிக்கைகள் 45 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் மாநிலம் தழுவிய வகையில் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் போராட்ட குழுவினர் கூறியுள்ளனர்.